உலகின் முதல் நாடாக பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் புத்தாண்டு பிறந்தது. சூரிய உதய பாதையில் அமைந்துள்ள முதல் நாடு என்பதால் இந்திய நேரப்படி மாலை 3:38 மணிக்கு கிரிபாட்டி தீவில் புத்தாண்டு பிறந்த நிலையில் அந்நாட்டு மக்கள் புது வருடத்தை உற்சாகமாக வரவேற்றனர். கிரிபாட்டியை தொடர்ந்து இரண்டாவது நாடாக நியூசிலாந்து 2026ஆம் ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்தது. நியூசிலாந்தில் உள்ள ஆக்லாந்து, வெலிங்டன் உள்ளிட்ட நகரங்களில் வான வேடிக்கைகளுடன் கொண்டாட்டங்கள் களை கட்டின. மக்கள் கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். 2026 புத்தாண்டை ஆஸ்திரேலிய மக்கள் கலர்ஃபுல்லாக வரவேற்றனர். புகழ்பெற்ற சிட்னி பாலம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. முன்னதாக கடந்த 13ஆம் தேதி கடற்கரையில் கொல்லப்பட்டவர்களுக்கு ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏற்றியும் செல்போனில் டார்ச் லைட் அடித்தும் அஞ்சலி செலுத்தினர். சூரிய உதய பாதை வரிசையில் பல்வேறு நாடுகளில் புத்தாண்டு பிறந்த நிலையில் உலகம் முழுவதும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கரைபுரண்டு ஓடுகிறது. துன்பங்கள் நீங்கி வாழ்வில் ஒளி பிறக்க வேண்டி வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டை ஆரவாரத்துடன் வரவேற்ற மக்கள் உற்றார் உறவினர்களுக்கு இனிப்புகளை பரிமாறி வாழ்த்துகள் தெரிவித்தனர். ஜனநாயக போர்க்களத்தில் நிற்கும் நமக்கு வெற்றி ஒளி வீசும் நம்பிக்கை தரும் புத்தாண்டாக 2026 அமையட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டு தொடக்கம் முதலே சமத்துவம் பொங்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என கோலமிட்டு திராவிட பொங்கல் களை கட்டட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மலர்கின்ற புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நிறைவான சந்தோஷத்தையும் தித்திக்கும் நிகழ்வுகளையும் நிறைந்த செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் வழங்கும் ஆண்டாக அமைந்திட பிரார்த்திப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் EPS தெரிவித்துள்ளார். புத்தாண்டை மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடும் மக்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் கடைசி சூரிய அஸ்தமனத்தை கன்னியாகுமரியில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நோக்கில் ஏராளமானோர் தங்களது குடும்பத்துடன் கன்னியாகுமரியில் குவிந்திருக்கும் நிலையில் காலையில் சூரிய உதயத்தையும் மாலையில் அஸ்தமனத்தையும் கண்டு களித்தனர். ஆங்கில புத்தாண்டை மக்கள் பாதுகாப்பாக கொண்டாடும் விதமாக சென்னையில் மட்டும் 19,000 போலீசார் மற்றும் 1,500 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். குறிப்பாக மாநகர் முழுவதும் 425 இடங்களில் தற்காலிக தடுப்புகள் அமைத்து வாகனங்களை போலீசார் சோதனை செய்து அனுப்பி வைத்தனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பட்டாசுகள் வெடிக்க காவல்துறை தடை விதித்துள்ளது. அதேபோல் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அதிக சத்தம் எழுப்பும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்த தடை விதித்த காவல்துறை சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. மக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்னையின் எந்த பகுதியிலும் புத்தாண்டு இரவில் பைக் ரேஸில் ஈடுபடக்கூடாது என மாநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. இதற்காக 30 சாலை பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநகர் முழுவதும் இரவு நேரத்தில் ரோந்து சென்று மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை குறைந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 12,480 ரூபாய்க்கும், சவரன் 960 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 257 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி அளவில் நடைபெறும் கூட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மற்றும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தலைமை செயலாளர் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். ஆளுங்கட்சி பணிகளை கவனிப்பது, எதிர்க்கட்சி களத்தில் நின்று போராடுவது என்ற அரசியல் இயல்பு மாறி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஆளுங்கட்சியான திமுக தான் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசுடன் தொடர்ந்து உறுதியாக போராடிக் கொண்டிருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகள், கூட்டணியை பலப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. தேர்தல் நெருங்குவதால் மிக தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்களை சேர்க்க தேவையான பணிகளை செய்ய உத்தரவிட்ட அவர், அதிமுகவின் ஒரு வாக்கு கூட வீண் போகக்கூடாது என கண்டிப்புடன் கூறினார். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்தது. மொத்தமாக சுமார் 9500 விருப்ப மனுக்கள் பெற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கான நேர்காணல் விரைவில் தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம் என செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உட்கட்சி பிரச்சனையிலும் தோழமை கட்சிகள் தலையிட்டு பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம் என வலியுறுத்தினார். காங்கிரஸ் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரும் தமிழக கூட்டணி கட்சியினருக்கு எம்பி மாணிக்கம் தாக்கூர் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருமாவளவனோ, சண்முகமோ, வீரபாண்டியனோ, வைகோவோ தங்கள் கட்சியினரை இப்படி நடத்துங்கள் என்று கூறினால் சகிப்பார்களா என காட்டமாக கேள்வி எழுப்பிய அவர், கூட்டணி தர்மம் அனைவருக்கும் சமமாகவே பொருந்த வேண்டும் என்றார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் 3வது நாளாக விசாரணைக்கு ஆஜராகினர். கரூரில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பொதுச் செயலாளர் ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் ஆகியோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஏதுவாக வரும் 2ஆம் தேதிக்குள் டோக்கன்களை அச்சிட்டு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பரிசு தொகுப்பை பெறும் நாள், நேரம் குறிப்பிடப்பட்ட டோக்கன்களை அட்டைதாரரின் வீட்டிற்கே சென்று வழங்க பணியாளர்கள் இருப்பை உறுதி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் நடைபெறும் குடியரசு நாள் விழாவில் முதன்முறையாக இந்திய ராணுவத்தின் விலங்குகள் படையணி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மங்கோலிய ஒட்டகங்கள், குதிரைகள், மோப்ப நாய்கள், வேட்டை பருந்துகள் ஆகியவற்றை கொண்டு ஒத்திகை நடைபெற்றது. தரையில் உள்ள இலக்குகளை தரையிலிருந்து பாய்ந்து சென்று தாக்கும் பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக முடிந்ததாக DRDO தெரிவித்திருக்கிறது. ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை தளத்திலிருந்து ஏவப்பட்ட 2 பிரளய் ஏவுகணைகளும் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக தெரிவித்துள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் பேருந்துக்காக காத்திருந்த 28 வயது பெண்ணை கடத்தி ஓடும் வேனில் வைத்து 2 மணி நேரம் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்ட 2 போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ராஜஸ்தானில் வெடிபொருட்களுடன் சுற்றித் திரிந்த காரை போலீசார் பறிமுதல் செய்திருக்கும் சூழலில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை சீர்குலைக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் ராஜஸ்தானின் பூந்தி மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேந்திர பட்வா மற்றும் சுரேந்திர மோச்சி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். லடாக் ஒன்றிய பிரதேசம் முழுவதும் கொட்டும் பனி காரணமாக அழகுற காட்சியளிக்கிறது. லடாக் பகுதியில் வெப்பநிலையானது -9 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைந்துள்ளது. இதனால் மலைகள், வீட்டின் மேற்கூரைகள், வாகனங்கள், சாலைகள் என பல்வேறு இடங்களில் பனிக்கட்டிகள் படர்ந்துள்ளன. கர்நாடகாவில் போதை புழக்கத்தை தடுக்க தவறியதாக கூறி உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா இல்லம் முற்றுகையிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அத்துமீறி உள்ளே செல்ல முயன்ற ABVP அமைப்பைச் சேர்ந்தவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் மண்டல அதிகாரி உட்பட 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
வோடபோன் ஐடியாவிற்கு பெரும் நிம்மதி அளிக்கும் வகையில் 87,695 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அமைச்சரவை முடக்கியது. தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் சரி செய்யப்பட்ட மொத்த வருவாய் நிலுவைத் தொகையின் பெரும் பகுதியை முடக்கும் ஒரு ஆதரவு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது 2031-32 நிதியாண்டில் தொடங்கி 10 ஆண்டுகள் நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்தப்படும். புத்தாண்டை முன்னிட்டு ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ நிறுவனங்கள் அதன் டெலிவரி ஊழியர்களுக்கு தற்காலிக ஊக்கத்தொகை உயர்வை அறிவித்துள்ளன. அதன்படி பீக் ஹவர்ஸில் டெலிவரி செய்யப்படும் ஆர்டர்களை பொறுத்து ஒரு ஆர்டருக்கு 120 முதல் 150 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும் என தெரிவித்திருக்கிறது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் வலி நிவாரணி மருந்தான நிம்சுலைடை தயாரிக்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. அதேபோல் 100 மில்லிகிராம் அளவுக்கும் அதிகமாக உள்ள அனைத்து வலி நிவாரணிகளின் வாய்வழி மருந்துகளின் விற்பனைக்கும் தடை விதித்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 2ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதை தடுப்பவர்கள் முட்டாள்கள் எனவும் அவர்களை எல்லாம் சிவன் பார்த்துக் கொள்வார் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது குடும்பத்தினருடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். முதலமைச்சராக இருந்த EPS அடிப்படை அறிவு கூட இல்லாமல் கடன் வாங்குவதில் தமிழ்நாடு முதலிடம் என பேசி வருவதாக அமைச்சர் சிவசங்கர் காட்டமாக விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு வெளியிட்டுள்ள குறியீட்டு அளவிற்கும் குறைவாகத்தான் தமிழக அரசு கடன் வாங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்வது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்தார். முழு பாறாங்கல்லை சோற்றில் மறைப்பதாகவும் எத்தனை காலத்திற்குதான் ஏமாற்றுவார்கள் என கேள்வி எழுப்பியவர் செவிடன் காதில் சங்கு ஊதினால் கூட ஓரளவுக்காவது கேட்கும், ஆனால் திமுக அரசுக்கு எதுவும் கேட்கவில்லை என்று தெரிவித்தார். கொல்கத்தாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட 75 கிலோ கஞ்சாவை வேலூரில் கைப்பற்றிய போலீசார் 2 கைது செய்தனர். பரதராமி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியே ஸ்டீல் பைப்புகள் ஏற்றி வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் 8 கிலோ கஞ்சா மூட்டையுடன் சுற்றித் திரிந்த சிறார் உள்ளிட்ட 2 போலீசார் கைது செய்தனர். பெரிய சாக்கு மூட்டையுடன் பேருந்து நிலையத்தில் வெகு நேரமாக சுற்றிக் கொண்டிருந்த வடமாநிலத்தவரை போலீசார் பிடித்து விசாரித்ததில் கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கப்படும் கரும்பை இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை வைத்துள்ளார். அதேபோல் விவசாயிகள் லாபம் பெறும் விதமாக ஒரு கரும்புக்கான கொள்முதல் விலையை 50 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூரில் ஆட்டோ இடித்ததை தட்டி கேட்ட வடமாநில தொழிலாளியை கீழே தள்ளி கொன்றதாக ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவரது நண்பரை போலீசார் கைது செய்தனர். ஆட்டோ ஓட்டுநர் முகமது பாசித் கானும் அவரது நண்பர் பிரகாஷும் சேர்ந்து தள்ளியதில் கீழே விழுந்து பலத்த காயமடைந்த சுராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 6வது நாளாக சென்னை DPI அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையாக சிகிச்சை அளிக்காததால் தாய் மற்றும் சிசு உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமான சங்கீதாவுக்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு சரியாக தையல் போடவில்லை என உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். திருநெல்வேலி ராமையன்பட்டியில் 50க்கும் மேற்பட்ட நாய்களை வீட்டில் வளர்த்த நபர் நிலத்தகராறில் சிறைக்கு சென்ற நிலையில் வீட்டிற்குள் சிக்கி உணவின்றி தவித்த நாய்களை விலங்குகள் நல ஆர்வலர்கள் உதவியுடன் அரசு கால்நடை மருத்துவர்கள் மீட்டனர். பின்னர் அவைகளுக்கு உணவும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கினர்.
செங்கல்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பரனூர் சுங்கச்சாவடி அருகே இயங்கி வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள SSVM பள்ளியில் பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் வெகு விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மாணாக்கர்கள் சூரிய பொங்கல் வைத்து ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக பரிமாறியும் வள்ளி கும்மியாட்டம், சிலம்பாட்டம் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடியும் மாணவ மாணவிகள் உற்சாகம் அடைந்தனர். தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுபவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தஞ்சாவூரில் 50 பெண்களுக்கு 4 கிராம் வெள்ளியை போக்குவரத்து போலீசார் பரிசாக வழங்கினர். வழக்கமாக தலைக்கவசம் அணியாதவர்களை தேடி பிடித்து அபராதம் விதித்து வந்த போலீசார் சற்று வித்தியாசமாக தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு பரிசு வழங்கியது மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜனவரி 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி கேட்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் அருணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பத்திரிகையாளர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை அதிகப்படுத்தவும் கூடுதல் தடுப்பு வேலியை அமைக்கவும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் தங்களுக்கு தொலைபேசி வாயிலாக கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி அன்புமணி ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ராமதாஸ் பேரன் முகுந்தனின் தூண்டுதலின் பேரில் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அன்புமணி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். கடலோரத்தில் ஊடுருவல் மற்றும் கடத்தலை தடுக்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வனச்சரக அலுவலர்கள் கடற்பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வன விலங்குகளை அழிப்பது மற்றும் கடத்துவது குறித்தான நபர்களின் நடமாட்டம் உள்ளதா என்பது பற்றி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே ஓடை ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி பெண் கவுன்சிலர் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருவேளியில் உள்ள ஓடையை ஆக்கிரமித்து வீடு உள்ளிட்டவைகள் கட்டப்பட்டுள்ளதை அகற்ற கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவுன்சிலர் ஆபிதா அனிபா அண்ணா குற்றம் சாட்டினார். சென்னை மயிலாப்பூரில் சாலையில் நடந்து சென்ற இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். சென்னை அகரம் பகுதியைச் சேர்ந்த 47 வயதான ஏசகுமார் என்பவர் ஜிம்முக்கு சென்ற இளம் பெண்ணிடம் முகவரி கேட்பது போல பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் அருகே 4 பேர் கொண்ட வழிப்பறி கும்பல் ஒன்று இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை வழிமறித்து பட்டாக்கத்தியை காட்டி 17 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. DRS ஹார்ட்வேர் கடையின் ஏஜென்ட்டாக உள்ள கார்த்திகேயன் திருத்தணியில் 17 லட்சம் ரூபாய் வசூல் பணத்துடன் பைக்கில் சென்றபோது வழிப்பறி நடந்தது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 60 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்ததாக DR கார்த்தி சிட் ஃபண்ட் நிறுவனத்திற்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் புகார் அளித்துள்ளனர். முதலீட்டு பணம் முதிர்வடைந்த பின்னரும் பணத்தை திருப்பி தராமல் காசோலைகளை கொடுத்து ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பூந்தாழங்குடியில் வடிகால்வாயில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி தொற்று பாதிப்புகள் பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி கால்வாய்க்கு அடியில் பதிக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலப்பதாக ஊர் மக்கள் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே சுடுகாட்டிற்கு செல்வதற்கு பாதை இல்லாததால் இடுப்பளவு தண்ணீரில் இறந்தவரின் உடலை உறவினர்கள் சுமந்து கொண்டு ஆற்றில் இறங்கி கடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குமரப்பட்டி கிராம மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டிற்கு செல்ல முறையாக பாதை இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியாற்றில் கணவன் மனைவி அடித்து செல்லப்பட்ட நிலையில் மனைவி சடலமாக மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்பை சேர்ந்த சங்கர் மற்றும் மனைவி கணேஸ்வரி முல்லை பெரியாற்றில் அடித்து செல்லப்பட்டனர். இதில் சங்கரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளி கழிவறையில் போதைப் பொருட்கள் நிறைந்து காணப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கவரப்பேட்டை அரசு பள்ளி கழிவறையில் சிகரெட், ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிதறி கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த மக்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார கிராமங்களில் 500 ஏக்கரில் சாமந்தி பூ பயிரிடப்பட்டிருக்கும் நிலையில் 1 கிலோ 13 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். பூவின் விளைச்சல் அமோகமாக இருந்தாலும் போதிய விலை இல்லாததால் விவசாயிகளுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதற்கட்டமாக 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வெள்ளை அடித்து தயார் நிலையில் உள்ள சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தனியார் மதுபான பார் முன்பு பைக்கில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகை பெட்டியை பாரில் குடித்துவிட்டு சென்ற மது பிரியர் திருடி சென்றதன் சிசிடிவி காட்சி வெளியானது. எஸ்டி கவரிங் நகைக்கடை ஊழியரான சவுந்தரராஜன் என்பவர் கவரிங் நகை பெட்டியுடன் பைக்கை நிறுத்திவிட்டு மதுபானம் குடிக்க பாருக்குள் சென்றபோது திருடப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள ஐயனாம்பாளையத்தில் அரசு பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20,000 முட்டைகள் உடைந்து சேதமாயின. சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் முட்டைகள் உடைந்து சாலையில் ஆராய் ஓடின. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி கண்மாய் தண்ணீரில் ஆப்பிரிக்க தேன் கெளுத்தி மீன்கள் இருப்பதை பார்த்து பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக திறந்து விடப்பட்ட தண்ணீரில் இந்த வகை மீன்கள் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. புற்றுநோய் ஆபத்து கொண்ட ஆப்பிரிக்க தேன் கெளுத்தி மீன்கள் வளர்க்க தடை விதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாத பனிப்பொழிவு காரணமாக திராட்சை கொடியிலேயே அழுகி போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்து நட்டத்தை சந்தித்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் விளைச்சல் பாதிப்பால் கறிவேப்பிலை விலை உயர்ந்து கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனையானது. போதிய அளவில் பருவமழை பெய்த போதிலும் கொட்டும் பனி காரணமாக கறிவேப்பிலை இலைகள் கருகி போய் பாதிக்கப்பட்டுள்ளன. மதுரையில் செல்போன் திருட்டு வழக்குகளில் கண்டுபிடிக்கப்பட்ட 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 555 செல்போன்களை உரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். கடந்த 4 மாதங்களில் காணாமல் போன மற்றும் திருடு போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இந்த செல்போன்களை மீட்டதாக காவல் ஆணையாளர் லோகநாதன் தெரிவித்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பள்ளிவாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸை விளையாட்டுத்தனமாக ஓட்டி சென்ற பள்ளி மாணவர்கள் ரயில் நிலையம் அருகே விட்டு சென்றனர். ஆம்புலன்ஸ் இரவில் காணாமல் போன நிலையில் சிசிடிவி கேமராவை சோதனை செய்ததில் 13 வயது சிறுவர்கள் 2 பேர் ஆம்புலன்ஸை ஓட்டி சென்றது தெரியவந்தது. 2026ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடக்க வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க வெளியுறவு தொடர்புகள் குழு ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத ஒழிப்பை முக்கிய காரணியாக வைத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மீண்டும் மோதல் ஏற்படலாம் என அமெரிக்க குழு கணித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் அவரது சகோதரிகளும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் சிறை வளாகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடியாலா சிறைச்சாலை முன்பாக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பிடிஐ கட்சியினரை தண்ணீரை பீச்சியடித்து போலீசார் கைது செய்தனர். உடல்நலக் குறைவால் காலமான வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் உலக தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் பிரியா விடை தந்தனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கிளாவியா எரிமலை வெடித்து நெருப்பு குழம்பை கக்கி வரும் நிலையில் ஆபத்தான முறையில் இருவர் அங்கே சென்று வேடிக்கை பார்த்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சீறி பாயும் எரிமலை குழம்பு ஊற்றுகளுக்கு மிக அருகில் ஆபத்தான முறையில் நடந்து செல்வதோடு அங்குமிங்குமாய் நடந்து சென்று வீடியோ பதிவு செய்துள்ளனர். ஜனவரி 11ஆம் தேதி தொடங்கும் நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ஸ்ரேயாஸ் பங்கேற்பது சந்தேகம்தான் என அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. முழு உடற்தகுதியை எட்ட இன்னும் சில காலம் ஆகும் என்பதால் வரும் நியூசிலாந்து தொடரில் அவர் பங்கேற்பது சந்தேகமாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான ஆப்கானிஸ்தான் அணியை அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. ரஷீத் கான் தலைமையிலான அணியில் இப்ராஹிம் சத்ராட், குர்பாஸ், முகமது இஷாக், அடல், தர்வீஷ் ரசூலி, ஷாஹிதுல்லா கமால், ஒமர் சாய் உள்ளிட்டோர் இடம் பிடித்துள்ளனர்.
T20 உலகக்கோப்பை போட்டிக்கான இலங்கை அணியை சிறந்த முறையில் தயார்படுத்தும் நோக்கில் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் மலிங்காவின் உதவியை இலங்கை கிரிக்கெட் வாரியம் நாடியுள்ளது. அவரை குறுகிய கால அடிப்படையில் வேகப்பந்து வீச்சு ஆலோசகராக நியமித்துள்ளது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பேட்ஸ்மேன் டாமின் மார்டின் கோமா நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தகவல் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 54 வயதாகும் அவருக்கு மூளை காய்ச்சல் நோய் பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. விரைவில் அவர் குணமடைய வேண்டும் என சக வீரர்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். ஊரோரும் புளியமரம் பாடலை பாடி பட்டி தொட்டியெல்லாம் புகழ்பெற்ற கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் உடல்நலக் குறைவால் காலமானார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக இருதய பிரச்சினை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு அதிகாலையில் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. ஜனவரி 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனத்திற்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருமுடியுடன் 18 படி ஏறி மனமுருக ஐயப்பனை வழிபட்டனர். வைகுண்ட துவாதசியை ஒட்டி திருப்பதி திருமலையில் உள்ள புஷ்கரணி தீர்த்தத்தில் சக்கர ஸ்நானம் வைபவ நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலில் இருந்து சக்கரத்தாழ்வார் புஷ்கரணிக்கு கொண்டுவரப்பட்டு சிறப்பு திருமஞ்சன சேவை நடத்தப்பட்டது. இதையடுத்து புஷ்கரணியில் சக்கர ஸ்நான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள மன்னீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 1300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் தேரோட்ட நிகழ்ச்சியை ஒட்டி மன்னீஸ்வரர் மற்றும் அருந்தவச்செல்வி தாயார் மணக்கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் முன்பு உள்ள காளியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் திருவிழாவைப் போல பக்தர்கள் விரதமிருந்து தீச்சட்டி, பால்குடம், மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருத்தணி முருகன் கோவிலில் திருப்படி திருவிழாவை ஒட்டி கோவிலுக்கு செல்லும் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். ஒவ்வொரு ஆண்டின் நிறைவை குறிக்கும் வகையில் டிசம்பர் 31ஆம் தேதி 365 படிக்கட்டுகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து திருப்படி விழா நடைபெறுகிறது.